8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. யாக்கோபு 2:8-13. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீ நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றுக்கும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாள் இப்படி வசனம் எங்களோடு பேசட்டும், இப்படி வார்த்தை எங்களோடு இடைபடட்டும், ஆவியானவர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக கடந்த வாரம் 2 தலைப்புகள் நாம் தியானித்தது உண்டு. அது என்ன தியானித்தோம் அப்படின்னு சொன்னால், பட்சபாதம், பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் ஏற்றத்தாழ்வு, பட்சபாதம், இப்படி என்ன வேணால் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ பட்சபாதம் இல்லாதவர்களாய் என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சகோதர சகோதரியே, அதாவது இன்றைக்கு இதை யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் இன்றைக்கி டாப்பிக்கு தேவையா, நம்ம சபைக்கு இதெல்லாம் தேவையா, ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுங்க, ஒரு வேறு ஏதாவது ஒரு அபிஷேகத்தை, ஒரு வேறு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்கும்ல, ஏற்றத்தாழ்வு, பட்சபாதம் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் நாம் செய்கிற ஒரு தவறு தான் இந்த பட்சபாதம். பட்சபாதம் அப்படின்னு சொன்னால் சமநிலையை தவறுவது. இன்றைக்கு உலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஜாதி அடிப்படையிலே, மொழி அடிப்படையிலே, இனம் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, சொத்தின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே எல்லா இடங்களிலும் பட்சபாதம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் அதிலெல்லாம் இருந்து உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு சபைக்குள்ளே நாம் வந்திருந்தாலும் நல்லா கவனிங்க, இன்றைக்கும் நமக்குள்ளே சில நேரங்களிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள், பட்சபாதங்களை நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிடலாம், இவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிடக்கூடாது, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க வசதியானவங்க, இவங்க ஏழ்மையானவங்க, இப்படிப்பட்ட கணக்கு போடுகிற பட்சபாதம் பார்க்குற ஒரு மனநிலைமை இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை அருவருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து, கமிட்டட் சின், பாவத்தில் ஒரு 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 மூலக்கூறாக எது இருக்கிறது, பட்சபாதமாக இருக்கிறது. ஒரு திருமண நேரத்தில், ஒரு திருமண காலத்தில், எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு அடிப்படையிலே பிரித்து பார்க்கிற, பார்ஷியாலிட்டி பண்ணுகிற ஒரு கூட்டமாக இருப்போமானால் நம்ம பெருமையாக சொல்லிக்க வேண்டியதில்லை, நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, திருவிருந்து எடுத்த பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, போதகர் அம்மா, இல்லை நாங்கள் மூப்பர், இல்லை ஒரு 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 பிரஸ்பீட்டர், இந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம், என்ன பேர் யாராக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு, பட்சபாதம் பார்க்கிறவங்க அப்படின்னு சொன்னால் பாவம் செய்தவர்கள் என்பதுதான் யாக்கோபு சொல்லுகிறார், நான் சொல்லலை. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். சில நேரங்களில் நம்மை நாமே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறது உண்டு, வாழ்த்து சொல்லிக்கிறது உண்டு. ஐயா, நான் என்ன பெரிய தவறு செஞ்சுட்டேனா, யாரையாவது திருடிட்டேனா, யாரையாவது ஏமாத்திட்டேனா, பொய் சொல்லிட்டேனா, விபச்சாரம் செய்துட்டேனா, வேசித்தனம் செஞ்சுட்டேனா, கொலை செஞ்சுட்டேனா, எவ்வளோ பரிசுத்தமாக நான் வாழ்கிறேன், வெளிப்புறமாக இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு ஹோலியாக ஒரு பரிசுத்தமாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நம்மை நாமே வாழ்த்து சொல்லிக்கொண்டு, எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களோட நான் பழக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இவங்ககிட்ட சரியாக நான் வச்சுக்க மாட்டேன், இவங்களை கண்டும் காணாத மாதிரி நான் போயிடுவேன். அது எந்த அடிப்படையில் வேணா இருக்கலாம், ஒரு பாயிண்ட்லேயே நான் நிற்கல, எல்லா விஷயத்திலையும் அந்த தவறு பண்ணுறோம். குடும்பங்களில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அந்த படுகிற வேதனை உண்டு பாருங்க.
கிறிஸ்தவ குடும்பத்திலே பார்க்குறோம், ஒரு சில இடத்துல நம்ம அவங்கள முன்ன ஒரு கல்யாணமாக ஒரு திருமண நாட்களாக இல்லை மற்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் முன்னாடி வராதம்மா அப்படி அதுக்கு ஒரு அழகாக ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நினைக்கிறது இல்லைம்மா, ஆனால் உலகப்பூர்வமான ஜனங்கள் வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம குடும்பத்தை குறித்து கவலைப்படுறது கிடையாது, நம்ம பிள்ளைய குறித்து கவலைப்படுறது கிடையாது, கணவன் மனைவி குறித்து, உலகத்தை குறித்து கவலைப்படுறது. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீ பின்னாடி இரு முன்னாடி இருன்னு சொல்லி நம்ம அலக்களிக்கிறது உண்டு. இதெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் நடக்க வேண்டிய விஷயம். அதே போல ஒரு சபைகளில் பார்க்கலாம், திருமண நாட்களில் பார்க்கலாம், எல்லா ஜனங்களும் சமமாக நடத்தப்படுகிறார்கள்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஐயா அவங்களுக்கெல்லாம் உள்ள சேர் போட்டிருக்கோம், மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்கிறது உண்டு. இல்லை அப்படின்னா ஸ்பெஷலாக அவங்கள கவனிக்கிறோம், உங்களை நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கோங்க, நின்று சாப்பிட்டுக்கோங்க, வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, சேர் போடுறது உண்டு. யார் வேணா போய் உட்காந்துக்கலாம், யார் வேணா எழுந்து கொள்ளலாம், அது வேற முறை. வயதானவர்கள், எந்திரிக்க முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், கீழே உட்கார முடியாதவங்க உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க, அது வேற முறை. ஆனா இவர்கள் தான் உட்கார வேண்டும், இவர்கள் உட்கார வேண்டாம் என்று சொல்லி எந்த அடிப்படையில் நாம் தரம் பிரிக்கிறோமோ அது யாக்கோபு அததான் 13 வசனங்களா அட்ரஸ் பண்றாரு. ஒரு வசனம் 2 வசனம் அல்ல, 13 வசனங்கள் இந்த பட்சபாதத்தை குறித்து பேசுறார். இப்ப நல்லா கவனிங்க, இது ஏதோ நேற்றோ இன்றோ பிறந்த கதை கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 2000 வருடங்களுக்கு முன்பிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது எத்தனை பேர் வந்தாலும் தீர்க்க முடியுமானா தீர்க்க முடியாது. ஆனா இயேசு அதை உடைத்தார். கிரேக்கன் என்று பாராமல், யூதன் என்று பாராமல், எபிரேயன் என்று பாராமல், பாரசீகன் என்று பாராமல், எல்லோரையும் ஒரு சபை என்று, ஒரு சரீரம் என்று கர்த்தர் சபையை உருவாக்கினார். இன்றைக்கு நம்மளும் இப்படிதான். நம்மளுடைய வெளியில நமக்கு கொடுக்கப்படுகிற பெயர்கள் என்ன பேர் வேணா இருக்கலாம். ஆனா என்றைக்கு இந்த அம்சத்திலே நம்ம வந்தோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய சரீரம், நாம் எல்லோருமே ஒரே சரீரம். யாருமே இந்த கை இங்கிலீஷ், இந்த கை தமிழும் பிரிக்க முடியாது. இந்த கால் கருத்து, இந்த கால் வெள்ளை பிரிக்க முடியுமா? முடியாது. இந்த காது ஒரு ஜாதிங்க, இந்த காது ஒரு ஜாதி. அதனால எந்த விஷயத்தையும் இந்த காதை நான் கேட்க மாட்டேன், க்ளோஸ் பண்ணி இந்த காதலை மாத்திரம் கேட்க சொல்ல முடியுமா? ஒரே சரீரம். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல மைல்டா அப்படின்னா குற்றமான சபைகள் நம்ம இருதயத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, போதகர்மார்களுக்குள்ள யாக்கோபு அதுதான் இன்னைக்கு என்ன பண்றாரு, அட்ரஸ் பண்றாரு. முக்கியமா ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதாவது போன வாரம் 3 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் தியானிச்சு, இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பார்த்துதான் தியானிக்க போறோம். அந்த ஒரு பாயிண்ட்ல 3 பாயிண்ட் நம்ம தியானிக்கிறோம். அதாவது கர்த்தர் இப்ப யாக்கோபு எப்படி எடுத்து போறாருன்னா 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துக்குள்ள பழைய பாட்டு புத்தகத்துக்கு நம்மள நேரா என்ன பண்ணிடுறாரு, கூட்டிட்டு போறாரு. லேவியராம புத்தகத்திலே சொல்லப்படுகிற அந்த வசனத்தை என்ன பண்றாரு, இங்க கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது தேவன் கொடுத்து ஒரு நியாய பிரமாணம். 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது, அன்பு கூறுதல். அப்ப பட்சபாதம் என்பது வெறுப்பு, எல்லோரையும் சமமாக நடத்துவது என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது, அன்பு. குடும்பங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களிலும் பட்சபாதம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பட்சபாதம், பெண் ஆண்கிற ஒரு பட்சபாதம் உண்டு. பல இடங்கள்ல நம்ம எல்லா விஷயத்தையும் பாருங்க, பிள்ளைகள் மத்தியிலே பட்சபாதம் உண்டு. மூத்த பிள்ளை இளைய பிள்ளை பட்சபாதம் உண்டு. பிள்ளைகள்ல ஆண் மகன் பெண் மகள் பெண் பிள்ளை பட்சபாதம் உண்டு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பாவம் என்கிறார். பாவத்தை தேவன் அருவருக்கிறார், அதை வெறுப்பாக பார்க்கிறார். அதான் ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுறீங்க. ராஜரீக பிரமாணம், கோல்டன் ரூல், ஒரு ராஜரீக பிரமாணம் என்று சொல்லி எதை கோட் பண்றாருன்னு சொன்னா, பட்சபாதம் இல்லாமல் அன்பு செலுத்துகிற ஒரு பாங்க தான் என்ன சொல்றாரு, ராஜரீக அன்பு அப்படின்னு என்ன பண்றாரு. கனம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம இதுக்கு அடைமொழி கொடுக்கிறது உண்டு. மற்றவங்களை கனப்படுத்துறாங்க ஐயா சொல்றோம்.
யாக்கோபு அதையும் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல மேலெல்லாம் வாசிக்கும் பொழுது கனப்படுத்துதலுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. எஸ், we have to respect. ஆனா அந்த கணம் எதன் அடிப்படையில கொடுக்கப்படுகிறது? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரு டீச்சரை பாக்குறோம், ஒரு வாத்தியாரை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு நிக்கிறோம். இன்னைக்கு நாம சின்ன வயசுல படிச்ச டீச்சரா இருந்தாலும் அவங்களை எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா, ஐயா வாங்க சார், வணக்கம் சார் அப்படின்னு எந்திரிச்சு என்ன பண்றோம், நம்ம பேசுறோம். இப்ப நம்மளை விட வயது மூத்தவர்களிடத்துல பேசும் பொழுது ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம என்ன பண்றோம், நம்ம பேசுறோம். இப்ப இந்த கணம் சரியானதா தப்பானதா? சரியானதுதான். ஆனா எதன் அடிப்படையில் கணம்? வசதியானவர்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பாருங்க ஒரு திருமண நாட்கள்ல. அது நம்ம செய்யறமாங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. வரவங்க வாங்க வாங்க அப்படிமா. ஒரு ரிச்சான ஆள் அப்படி உள்ள வாங்க 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 வாங்க, எங்க மனைவி வரலையா, எங்க பிள்ளைங்க வரலையா, ஏன் அவங்க வரலையா, இவங்க வரல, வாங்க முன்னாடி எல்லாம் வந்து உட்காருங்க. என்ன என்ன அடிப்படையில் உங்களுக்கு கணம் கொடுக்குறீங்க? சில நேரத்துல முதலாளிகள் வரும்பொழுது நம்ம அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது உண்டு. என்னுடைய முதலாளி வராரு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது வேறு. அப்ப இதை நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும். எதன் அடிப்படையிலே நம்ம மரியாதை கொடுக்கிறோம்? அதுக்குதான் அழகா ஒரு பங்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எஸ் கணம் கொடுக்கிறது நல்லது. ஆனா அந்த கணம் தவறான நோக்கத்தில் இருக்குமேயானால் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பாவம் அப்படிங்கிறார். நீங்கள் பணத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, இல்ல இவங்களை எனக்கு பிடிக்கும் இவங்களை எனக்கு பிடிக்காது என்று சொல்லி ஒரு வெறுப்பு அதன் அடிப்படையிலோ கணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அததான் பார்ஷியாலிட்டி என்று என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். வேதவசனத்துல வாசிக்கிறோம். குட் சமாரிட்டன் கதையை, நல்ல சமாரின் கதையை சொல்றாரு ஆண்டவர். அது ஒரு பேரபிளா சொல்றாரு, ஓமையா சொல்றாரு. அதுல நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம பாக்குறோம் நிறைய பேர் கடந்து போறாங்க. அவன் அடிபட்டவனா, அவன் 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 வியாதிப்பட்டு கிடக்கிறான், அவன் அடிபட்டு கிடக்கிறான், வேதனைப்பட்டு கிடக்கிறான் என்று சொல்லி பார்க்காமல் அவனுடைய கண்கள் எதிலே புறையோடி கிடக்கிறது என்று சொன்னால் அவன் என்ன கம்யூனிட்டி, அவன் என்ன ஜாதி, அவனை ஒரு மனுஷனாக பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது நல்ல சமாரியன் என்று சொல்லி ஒருவர் வந்து அந்த மனுஷனை எடுத்து பாதுகாத்து அவனை கொண்டு போய் அவனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க. என் தேவன் அப்படித்தான் உங்களையும் என்னையும் பார்த்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை பார்ஷியாலிட்டி பார்க்கல. தேவன் பார்ஷியாலிட்டி, அதாவது பட்சபாதம் பார்க்கிறவரா இருந்திருந்தா உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைச்சிருக்காது? என்ன கிடைச்சிருக்காது? ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு, ஈசாக்கின் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணின, அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்று சொல்லி ரட்சிப்பு அவர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா ரட்சிப்பு பார்க்காத ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காத ஒரு தேவன் தான் உங்களுக்கு வாய்ப்பை தேடுகிற நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. உங்க சொந்தத்துக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு, நான் உதவி செஞ்சேன் அன்பு செலுத்துறேன்னு பெருமை பேசுறது இல்ல. வயதானவர்களை பார்க்கும் பொழுது, முடியாதவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன கம்யூனிட்டி என்ன ஜாதி என்று பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாய்ப்பை தான் கர்த்தர் பார்த்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த பொழுது யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட, யூதர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் நடந்திருந்தாருன்னா அவரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், வெளியரங்கமாக அவன் என்ன குலம் என்ன கோத்திரம் என்று பார்க்காமல் அவனுடைய உள்ளான தேவை என்ன என்பதை என்ன பண்ணார் அறிந்தார். உள்ளான தேவை என்ன? வெளியரங்கமாக அந்த பெண் வேசித்தனமான பெண்ணாக இருக்கலாம், விபச்சார பெண்ணாக இருக்கலாம், ஆனால் உள்ளான இருதயத்திலே அந்த பெண் தேடினது என்ன? என் பாவம் சுத்தமா என்ன பண்ணணும்? கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. சீமோனுடைய வீட்டிலே அந்த பெண் உடைத்து பரிமள தைலத்தை ஊற்றி துடைக்கும் போது எல்லாரும் வெளியரங்கமா இவள் ஒரு விபச்சாரி என்று பார்த்தார்கள். ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் எப்படி பார்த்தார்? இருதயத்தை பார்ப்பார். அந்த பெண் எதை வாஞ்சிக்கிறார்? அவளுக்கு என்ன தேவை? அவளுக்கு அன்பு தேவை. என் சகோதர சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை அதுதான். என் அக்காவுக்கு, என் தங்கச்சிக்கு, என் தம்பிக்கு, என் அண்ணனுக்கு, எங்க மாமாவுக்கு, எங்க சித்தப்பாவுக்கு நான் உதவி செய்து விட்டேன் என்று பெருமை பேசுவது இல்லை.
கடல் கடந்து தேசம் கடந்து எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த தேசத்திற்குள்ள வந்து அவர்கள் விதைத்தது சுவிசேஷம் என்றாலும் முன்னாக நின்று செய்தது சமூக சேவை. இன்றைக்கு சுவிசேஷம் என்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாதையில ஓடுறதுனாலதான் நான் யோசிக்கிறேன், தேவனுடைய நற்செய்தியை நம்ம சரியா கொண்டு போக முடியலையோ. அல்லேலூயா. சபை இதுதான் பேசப்படுது, ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள். அதிகமாகணும் சுவிசேஷத்தை. அவர்கள் வந்து முதலாவது சுவிசேஷத்தை கொடுக்கல. வேதவசனம் கூட அழகா சொல்லுது, ஒரு மனிதன் பக்தியோடு பட்டினியோடு இருக்கும்போது அவனுக்கு முதலாவது என்ன தேவை? ஆதாரம் தேவை. ரெண்டு உடை இருந்தா ஒரு உடை என்ன பண்ணு, உனக்கு கோகனி கொடு. அப்ப அவர்களுக்கு நீங்க ஒரு உதவியை செஞ்சு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வெளியே போறோம்னா 10 ரூபாய் நோட்டு 1 2 எடுத்துட்டு வெளியே போகும் பொழுது யாராவது ஒருவர் முடியாதவர் கையில கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த நேரத்தில் அதாவது போதும் உட்கார வச்சு நின்று ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண தேவை கிடையாது. இன்றைக்கு நம்ம அதை செய்யறது இல்ல. டிராக்ஸ் எடுத்துட்டு ஊரா கிராமமா போக நம்ம என்ன பண்றோம், முயற்சி பண்றோம். ஆனா எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி முடியாதவர்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு 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 சுவிசேஷத்தை சொல்றோம். ஆண்டவர் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏசப்பா அவங்களை ஆசிரியத்தை சொல்லிட்டு அவங்க அடிக்க மாட்டாங்க. சகோதர சகோதரி, ஆனா இன்றைக்கு நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அதான் சொல்றாரு இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு, ஒரு ராஜரீக பிரமாணம், ராயல் லா. ஏன் இது ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. எத்தனை பேர் உடன்படிக்கை என்கிற ஒரு பகுதியை நீங்க பார்த்துட்டு வரீங்கன்னு தெரியல. அதுல இதுக்குண்டான அர்த்தத்தை தெளிவா நான் சொல்லியிருப்பேன். அதாவது கர்த்தர் மோசேயினுடைய காலத்திலே தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளுகிறார் என்று சொன்னால், தன்னை ஒரு ராஜாவாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். I'm a king, நான் ஒரு ராஜா, நீங்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்கள். அப்ப எல்லா பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு அவர்களை வழி நடத்துகிற ஒரு கடவுளை நாம் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஆனால் ஆபிரகாமினுடைய காலகட்டத்திலே அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது? ஒரு தனி மனிதனை அழைத்து அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ராஜாவா இருக்க முடியாது, ஒரு தேசத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், ராஜாவா இருக்க முடியும். அப்பதான் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கும் மோசேயினுடைய உடன்படிக்கையும் வித்தியாசம் எங்க அப்படின்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கை ராஜா என்று அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளல, மோசேயின் உடன்படிக்கையிலே தன்னை ஒரு ராஜாவாக பிரகடனப்படுத்திக் கொள்றார். அப்ப தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, அவர் விரும்புகிற அதிகாரம் என்னன்னு சொன்னா, எனக்கு உங்க மேல அதிகாரம் இருக்கணும். அல்லேலூயா. அத்தாரிட்டி. நீங்க நல்லா வாசித்து பாருங்க, ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே பிரமாணங்கள் கொடுக்கப்படாது. ஆனால் மோசேயின் உடன்படிக்கையில் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இங்கதான் போகணும், இங்கதான் திருமணம் செய்யணும், இதை தான் நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். இப்ப இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, உன் மேல எனக்கு அதிகாரம் உண்டு. நான் சொல்றது, உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணணும், அன்பு கூறணும். இது பழைய ஏற்பாடு புத்தகத்தோடு நின்று போறது இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கொண்டு வந்த மைய வார்த்தையும் அதுதான். நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் வேணா இருக்கலாம், என்னிடத்தில் நான் எப்படி அன்பு கூறணும், பிறனிடத்தில் நான் அப்படி அன்பு கூறணும். இந்த பிறன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க அந்த பிறன்கிற வார்த்தையில உங்களுக்கு விருப்பமான ஆட்களை போட்டுக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம குடும்பம்,
சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய ஜாதிக்காரங்க, நம்முடைய மொழிக்காரங்க, நம்முடைய ஊர்க்காரங்க, இப்படிலாம் நம்ம போட்டுக்கிறோம். பிறர் அப்படின்னு சொன்னா நம்மை அல்லாத எல்லோரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அன்பு, நல்லா கவனிங்க, அன்பு என்பது ஒரு மனுஷனை ராஜாவின் பிள்ளையாக மாற்றுகிறது. அதான் ராஜரீக பிரமாணம். ஆனால் என்றைக்கு இன்னொரு மனிதனிடத்தில் பட்சபாதம் பார்க்கிறோமோ, வெறுப்பை விதைக்கிறோமோ, அப்பொழுதே என்ன பிறக்கிறது என்று சொன்னால் ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ளாக பிறக்கிறது. என்ன அடிமைத்தனம்? இது பிசாசானவன் விதைக்கிற விதை. ஏற்றத்தாழ்வு பார்க்கிற விஷயங்கள் பிசாசானவன் விதைக்கிற விதை. சில நேரத்தில் நம்ம சேஃபாக தப்பிச்சிருவோம். எப்படி தப்பிச்சிருவோம்? நானே என்ன அப்படிதாங்க பாஸ்டர் எல்லாருமே பார்க்குறாங்க, நான் பிலாங் டு அந்த கம்யூனிட்டியிலிருந்து வரேன், நான் இந்த இடத்துல இருந்து வரேன், நான் இந்த மொழி பேசுகிறவன், நான் இந்த ஊருக்காரன், என்ன அப்படி பார்க்குறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அந்த பக்கம் தள்ளி போய் நின்றோம். இல்லை, ஆண்டவர் நல்லா கவனிங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கு தான் அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். என்ன பார்க்குறவங்களை தூக்கி போடுங்க. இந்த உலகம் என்ன வேணா அடைமொழி கொடுத்து என்ன வேணா என்ன பேசட்டும், என்ன வேணா பார்க்கணும், அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தூக்கி எறிகிறேன். ஆனா கர்த்தர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா. என்ன கொண்டு போய் அந்த கார்னர்ல வச்சுக்கிட்டு நான் அப்படி இருக்கிறேன் பாஸ்டர், என்ன அப்படி, நான் எப்படி இருக்கேன் வெளியே? ராஜாவின் பிள்ளையா இருக்கிறனா? ராஜரீக பிரமாணத்தை வச்சிருக்கிறனா? ரோம சபை இழந்து போன காரியம் அதுதான். ரோமர் புத்தகத்தை நல்லா தியானிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். முதல் அதிகாரத்தில் அதற்குண்டான விளக்கத்தை அழகா பவுல் கொடுப்பார். உங்ககிட்ட தியாலஜி இருக்கலாம், உங்ககிட்ட உபதேசங்கள் ஸ்டடியா இருக்கலாம், நீங்கள் பின்பற்றுகிற நெறிமுறைகள் சரியாக இருக்கலாம், ஆனா பிறனை நேசிக்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு பவுல் என்ன பண்ணுவார்? ரோம சபை கடைமொழிப்படுத்துவார். எல்லா உபதேசமும் அதை அடிப்படையாக கொண்டுதான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. சகோதர சகோதரிய, அன்பு இல்லாம இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளா நம்ம வாழ முடியாது. வேத வசனத்தை நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? பயத்தோடு பின்பற்றுகிறோமா? பயம் ஒருபொழுதும் கீழ்ப்படிதலை கொண்டு வராது. பயம் பொய்ய கொண்டு வரும். பயம் ஏமாற்றுகிற பழக்கத்தை கொண்டு வரும். பயம் நடிக்கிற பழக்கத்தை கொண்டு வரும். ஆனால் அன்பு மாத்திரம்தான் உண்மையை என்ன பண்ணும்? கொண்டு வரும். அல்லேலூயா. அன்பு மாத்திரம்தான். சில நேரங்களில் ஒரு ஆளுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நல்லவங்கள மாதிரி நடிப்போம், அவங்கள போக விட்டு பின்னாடி புறம் பேசுகிற ஒரு கூட்டம் உண்டு இந்த உலகத்தில். கணவனும் மனைவியும் அவங்க பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் பொழுது அவ்வளோ அன்பு காட்டுகிறவர்களா, இணை பிரியாதவர்களாக இருப்பாங்க. மனைவி அந்த பக்கம் போன பிறகோ, கணவன் அந்த பக்கம் போன பிறகோ, இவளுடைய மன நிலைமை வேறு மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது பயம் சூழ்ந்த ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, தெய்வ பக்தி என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஒரு ராஜரீக கீழ்ப்படிதலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். ஏன் பாஸ்டர் என்னால வேத வசனத்தை பின்பற்ற முடியல அப்படின்னா, ஒரு தெய்வ பக்தியுள்ள ராஜரீக பிள்ளையா நாம இல்லை. வேத வசனங்களை, வேதத்தையே கடமைக்கு என்று தூக்கி கொண்டிருக்கிறோமா? கடமைக்கு படிக்கிறோமா? இல்ல பாஸ்டர் நான் படிக்கிறதே இல்லை, என்னைய அதுல கேட்டகரியில் கொண்டு வராதிங்க அப்படின்னு. வேதன் தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டு நம்முடைய கையில புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எந்தெந்த வடிவில் வரணுமோ அந்தந்த வடிவெல்லாம் வேத புத்தகம் வெளியே வந்துருச்சு. இப்ப ஆண்டவருடைய சித்தத்தை எல்லா பக்கமும் சிதற போட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது என்னால வேத வசனத்தை கீழ்ப்படிய முடியல, அதனால அந்த வேத வசனத்தின் பிரகாரம் என்னால நடக்க முடியல அப்படின்னு சொன்னா, நான் வெளியரங்கமாக யூதனை போல எபிரேயனை போல எப்படி வேணாலும் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் உள்ளான இருதயம் என் தேவன் மேலே பற்றுதலா இல்லை. ஹல்லேலூயா. வெளியரங்கமாக நான் எப்படி வேணாலும் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், நான் கிறிஸ்தவன், நான் அப்படி இப்படி என்று சொல்லி எப்படி வேணா அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஒருபோதும் வேத வசனத்தினுடைய ஒரு பகுதியை நான் பின்பற்றேன், இன்னொரு பகுதியை நான் தள்ளுறேன். அதுக்கு தான் அடுத்த வார்த்தை கொடுக்குறாரு யாக்கோபு. ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை என்ன பண்றாரு? அடுத்த வார்த்தை அதான் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றாங்க? முதல்ல ஒன்ன பாரு, அப்புறம் நீ என்ன பண்ணு? பிறரை நேசி, பிறர் மேல அன்பு செலுத்து.
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான். முதல்ல ஒன்ன பாரு. எங்கேயாவது வேத வசனத்துல 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரா? முதல்ல கர்த்தரை நேசி, ரெண்டாவது ஒன்ன நேசி, அதுக்கப்புறம் பிறரை நேசின்னு சொல்றாரா? நியாய பிரமாணம் 10 கட்டளைகள்ல தேவனை நேசின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உங்களை நேசிங்கன்னு சொல்றாரா? 10 கட்டளையில் ஒரு கட்டளை இல்லை. ரெண்டாவது பிரமாணமான ஒரு கட்டளை என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னை போல நீ என்ன பண்ணும்? பிறரை நேசி. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் அதுதான். என்னுடைய தேவைகளுக்கு நான் எந்த அளவு கேர் பண்றனோ, எந்த அளவு நான் பார்க்கணும், அதே போல பிறருடைய தேவை, என்னுடைய உணர்வுகளுக்கு நான் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறேனோ அதே போல பிறருடைய உணர்வுகளுக்கு நான் என்ன பண்ணும்? மதிப்பு கொடுக்கணும். என்னுடைய ஆசைக்காக எந்த அளவுக்கு நான் ஓடுகிறேனோ அதே போல பிறருடைய ஆசைக்காக ஓடுகிறவனா இருக்கணும். என்ன நானே எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறேனோ, என்ன நானே எப்படி என்ன நான் பார்த்துக்கிறேனோ அதே போல மற்றவர்களையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு மனநிலைமை என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். எதுக்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த காரியத்தை என்ன பண்றாரு? அதோட சேர்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை கோட் பண்ணணும், யாக்கோபு மூலியமா நம்ம இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி? அதுதான் 2வது பாயிண்ட். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல நம்ம அதை தான் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 9 கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள், ஒரு கட்டளை அவர்கள் பின்பற்றல. இப்ப ஆண்டவர் அதை தான் பாயிண்ட் அவுட் பண்றார். நீ 9 ஃபாலோ பண்ணிட்டு பெருமையா என்ன பண்ணாத, சுத்திட்டு இருக்காத. 9 நான் ஃபாலோ பண்றேன், நான் பரலோகம் போயிட முடியுமா? 9 நான் ஃபாலோ பண்றேன், தேவனுடைய பிள்ளையா நான் இருந்துட முடியுமா? 9 நான் ரொம்ப கண்ணுங்கருத்தமா நான் ஃபாலோ பண்றேன், சொர்க்கம் எனக்கு சொந்தம் ஆயிருமா அப்படின்னு சொன்னா வேத வசனம் சொல்லுகிறது இல்ல. கிறிஸ்தவனாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய வார்த்தை அதுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விஷயங்கள்ல மைல்டா தப்பு பண்ணுவோம். மைல்டா அப்படின்னா அப்படி கொஞ்சமா பட்டும் விடாம அப்படி தப்பு பண்ணுவோம். அதுதான் இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ணுகிறார்? அடையாளப்படுத்துகிறார். இது ஒரு செயின் மாதிரி, ஒரு சங்கிலியை போல. ஒரு சங்கிலி அப்படின்னு சொன்னா, ஒரு நகை, ஒரு ஆபரணத்தை, ஒரு செயினை நம்ம கழுத்துல உடுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பார்க்கும்போது 100 வளையங்கள் என்ன பண்ணும்? ஒரு 100 வளையங்கள், ஒரு மினிமம் நான் சொல்றேன், 100 வளையங்கள் சேர்ந்து ஒரு செயினா என்ன பண்ணும்? நம்ம கழுத்துல போடுறோம். அந்த 100 வளையங்கள்ல ஒரு வளையம் கட்டாயிடுது, மீதி 99 வளையங்கள் நல்லா அழகா ஜாயின் ஆயிருக்கு. போட முடியுமா கழுத்துல? போட முடியாது. அழகான கண்ணாடி, சூப்பரான கண்ணாடி, அதுல ஒரு கிராக் விழுந்துருச்சு, அது என்ன ஆகும்? ஃபுல்லா உடைஞ்சிரும். ஒரு கிராக் தானே, ஒன்று தானே கட்டாயிருக்கு அப்படின்லாம் கிடையாது. சகோதர சகோதரியை, நியாய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை என்பது இது வேண்டாம் இது எடுத்துக்கிறேன், இது வேண்டாம் இது எடுத்துக்கிறேன், இது வேண்டாம் அப்படி இல்லை. கர்த்தர் அப்படி என்னைக்கும் உங்களுக்கு ஒரு சாய்ஸை கொடுத்துட்டாரு. இதை வச்சு ஒரு 10 பாயிண்டை கொடுத்துட்டு, சரி 5 நீ வச்சுக்கோ, 5 நீ ஒமிட் பண்ணிக்கோ, வேணும்னா நீ உனக்கு 10 கொடுத்துட்றேன், உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க, எது விருப்பம் இல்லையோ அது என்ன பண்ணுங்க எடுத்துக்க. நம்ம வீட்டில் சாப்பாடு மாதிரி இல்லை. சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு வச்சுட்டு ரைஸை கொண்டா சில பேர் போய் ரசம் எடுப்பாங்க, சில பேர் சாம்பார் மாத்திரம் எடுப்பாங்க, சில பேர் புளிக்குழம்பு மாத்திரம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற நெறிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, வேதாகமம் டாப் டு பாட்டம், தேவனுடைய நியாய பிரமாணம் மேலிருந்து கீழே எல்லாவற்றையும் பின்பற்றுகிறவன் தான் பரிசுத்தவான். இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு எடுக்கிறது இல்லை. குற்றவாளியா இருப்பான், கில்ட்டி கான்சியஸ், அவன் குற்றமுள்ளவனாக இருப்பான். பாஸ்டர் எனக்கு அந்த குற்றமே இல்லையே பாஸ்டர் அப்படின்னா தேவன் மேலே எனக்கு அன்பு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த பிரச்சனை அதுதான். ஏன் அவர்கள் கானானுக்குள்ள முதல் தலைமுறையினர் செல்ல முடியாம 2ஆம் தலைமுறையினர் செல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இருந்த பிரச்சனையே அதுதான்.
எகிப்து தேசத்திலிருந்து இவர்கள் பழகின பழக்கங்களை அந்த வனாந்தரத்தில் விட முடியல அவங்களால. கர்த்தர் அதுக்கு 40 வருஷம் டைம் கொடுக்கிறாரு. அதுக்கு சில உதாரணங்களையும் காட்டுறாரு. தப்பு பண்ணவங்களாம் தண்டிச்சுக்கிட்டே வரார், நியாய தீர்ப்பு செய்து கொண்டே வரார். இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வரல, மடிந்து போகிறார்கள். ஆனா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. தேவன் சொன்ன சில விஷயங்கள், மன்னாவை கரெக்டாக எடுத்து வச்சாங்க, கர்த்தரை வணங்குனாங்க, கூடாரம் தெய்வீக கூடாரம் போட்டவன பலி செலுத்துனாங்க, எல்லாமே பண்ணாங்க. அவங்க எல்லாமே கானானுக்குள்ள போயிட்டாங்களான்னா இல்லை. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசுவாவும் காலேபும் தவிர முதல் தலைமுறையினர் யாருமே என்ன பண்ணல, போகல. அதாவது அங்கிருந்து புறப்பட்ட தலைமுறையினர், அவருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இவர்கள் தான் என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. ஏன்? அவர்கள் எல்லா விஷயத்தையும் பின்பற்றினார்களா அப்படின்னா அங்க கேள்வி அதுதான். வந்த உடனே ஆண்டவரை கும்பிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆனோன்னு போய் என்ன பண்ணிட்டான், கண்ணுக்குட்டி உருவாக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். வந்தோன்னா ஆண்டவர் மகத்துவமானவர், எகிப்தியர்களை அழித்தார் ஆண்டவர் அப்படின்னா, கானானை பிடிக்க போனானா ஐயோ அங்க பெரும் பெரும் கூட்டமா இருக்கு, அவனுங்களோட போய் சண்டை போட முடியாது, நம்ம திரும்ப எகிப்துக்கு போயிடலாங்கிறான். தேவ பிள்ளைகளாகிய நாம், பாஸ்டர் நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல, திருடல, தப்பு பண்ணல, எந்த பாவமும் பண்ணல பாஸ்டர். ஆனா என்ன பிரதர் பண்ண, இந்த விஷயத்துல பட்சபாதம், இது என்ன விட்டுருங்க பாஸ்டர், இது என்னுடைய விருப்பம், இதில் டச் பண்ணாதீங்க. இல்ல, நான் இது விசுவாச பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு என்ன முதற்கொண்டு எல்லாரும் அந்த கேட்டகரியில் உண்டு. உணவு பழக்கத்தை போல இந்த மாதிரியான விஷயங்களை, பட்சபாதம் எல்லா அடிப்படையிலும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவன் மேல அன்பு இல்ல, குற்றவாளியாக, குற்ற உணர்ச்சி உள்ளவனாக என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். பாவத்தை, இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அழுத்தம் திருத்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தில் பாவம் சில வகையாக என்ன பண்ணுகிறது, பிரித்து பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லா பாவத்தை காட்டிலும் செக்ஷுவல் பாவம்ங்கிறது, விபச்சாரம் என்கிறது, தவறான சிந்தனை என்பது ரொம்ப கொடியதான ஒரு விஷயம். அதாவது சிந்தனையில சிந்திக்கும் பொழுது அது என்னன்னா பாவம். அதே சிந்தனையை நீங்கள் உலக பிரகாரமாக நடைமுறைப்படுத்தும் பொழுது, விபச்சாரத்திற்கு உட்படும் பொழுது, வேசித்தனத்திற்கு உட்படும் பொழுது அது இம்மாரலிட்டியா மாறுது. இம்மாரலிட்டி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குணத்தை இழந்து போகிற ஒரு மனுஷனா என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். இருதயத்திலேயோ சிந்தனையிலேயோ கோபம் இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக மாறுகிறது, ஒரு மென்டல், ஒரு ஏங்கர், அது ஒரு சின்ன ஒரு பாவமா இருக்குது. ஆனா அதே பாவம் கொலையாக மாறும் பொழுது தேவனுடைய நியாய பிரமாணத்தை உடைப்பதாக இருக்கிறது. இப்படி ஒரு நெறிமுறை என்ன பண்றார், பவுல் படுத்துறார். ஆனா பவுலை காட்டிலும் யாக்கோபு இன்னும் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக கொண்டு போகிறார். என்ன கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, நீங்க கொலை பண்றதும் சரி, நீங்க விபச்சாரம் பண்றதும் சரி, நீங்க என்ன தவறு பண்றதும் சரி, பட்சபாதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் இன்னும் பரிசுத்தம். அதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தை வாசிக்க 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 ஒரு மனிதன் தேவன் பக்கம் கிட்ட நெருங்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் சரி தவறு, சரி தவறு, சரி தவறு என்று புரிந்து எல்லாவற்றையும் விளக்கி பரிசுத்தமாகி தேவன் பக்கம் என்ன பண்ணுவான், நெருங்குவான். பவுல் பாவத்தை 2ஆ பிரிக்கிறாரு, ஆனா யாக்கோபு பிரிக்கல, எல்லாம் ஒண்ணுதான். பாஸ்டர் நான் என் மனைவிக்கு உண்மையா இருக்கேன், பாஸ்டர் என்னுடைய கணவருக்கு நான் உண்மையா இருக்கேன், நான் விபச்சாரம் பண்ணல, அப்ப நான் ரொம்ப நல்லவனா, நான் அப்ப ரொம்ப நல்ல பொண்ணா, நான் நல்ல ஒரு இதா அப்படின்னா இல்ல. நான் கணவனுக்கு உண்மையாக தானே இருக்கேன், மனைவிக்கு உண்மையாக தானே இருக்கேன், இல்ல. பட்சபாதம் பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடாது. சகோதர சகோதரியை ஒரு மனுஷன் கொலை செஞ்சுட்டான், அவன் கோர்ட்டுக்கு போறான். நல்லா கவனிங்க,
ஒரு மனிதன் கொலை செஞ்சுட்டு கோர்ட்டில் போய் நிறுத்தப்படுறான். அப்போ கோர்ட் அவனுக்கு என்ன பண்ணுது? தண்டனை கொடுக்குது. அப்போ அவன் சொல்கிறான், ஐயா நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன், என் கணவனுக்கு, அதாவது என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருந்தேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருந்தேன், என்னுடைய தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மகனாக இருந்தேன், ஒரு தவறு தானே பண்ணியிருக்கேன், கொலை மட்டும்தான் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிக்க கூடாதான்னு கேட்டால் கோர்ட் மன்னிக்குமா? மன்னிக்க. பரலோகமும் அப்படித்தான். யாக்கோபு அதனால தான் 13 வசனங்கள் கொடுத்து, இன்னும் அதிகமான வசனங்கள் கொடுத்து அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, ஐயோ நீங்க பட்சபாதம் பார்க்காதீங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க, யூதன் கிரேக்கன் என்று பார்க்காதீங்க, ஒரு பாரசீகன் எபிரேயன் என்று பார்க்காதீங்க. கர்த்தருடைய டைரக்ஷன் என்னன்னு பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில தேவனுடைய வரைமுறை என்ன, தேவனுடைய டைரக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்டே எழுதக்கூடாது, இந்த ஜாதி வேண்டாம், இந்த ஜாதி தான் வேணும், இப்படி இருக்கிறவங்க தான் வேணும், கலரா இருக்கிறவங்க தான் வேணும், கலர் இல்லாம. அப்ப இந்த பக்திங்கிற பாயிண்ட் பார்த்தோம்னா 28வது பாயிண்டா இருக்கும். இல்ல, தெய்வ பக்தி முதல் பாயிண்டா இருக்கணும். மனசுல வச்சுக்கணும், எங்களை எப்படி வேணா அந்த உலகம் அடையாளப்படுத்திக்கிட்டு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இன்னொருவன் எப்படி வேணா, நான் எப்படி இருக்கேன், அல்லேலூயா, நான் எப்படி இருக்கேன், நான் ஒரு உதாரணத்தை என் பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணத்தை, ஒரு ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு உதாரணத்தை வச்சுட்டு போனாரோ அதே ஒரு உதாரணத்தை நம்ம இந்த உலகத்தில் வச்சுட்டு போகும் பொழுதுதான் என் பிள்ளைங்க அதை மறக்கும், என் பிள்ளைங்க நாளைக்கு மாறும், என்னுடைய சந்ததி மாறும், சந்ததியினுடைய சாபம் மாறும். கர்த்தர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, நான் ஜாதி அடிப்படையிலோ பண அடிப்படையிலோ மொழி அடிப்படையிலோ இன்னொருவரை நான் போய் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவ திட்டம் அங்கே நின்றும். இன்றைக்கு பல குடும்பங்கள் இதுல சிக்கி சின்னாபின்னமாய் கிடக்குது. தேவ திட்டத்தை அறிஞ்சு ஓடுறது இல்லை, தேவ சத்தியத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது இல்லை. இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம பார்க்கிறோம், ரொம்ப வேதனையான விஷயம் அதுதான். மிகப்பெரிய நடிகர்கள், பணம், ஏகப்பட்ட பணம் உள்ளவர்கள் அனாவசியமா என்ன பண்றாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஈக்குவலா நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு உங்கூட நான் வாழல, உங்கூட நான் வாழல, எங்கூட நீ வாழல, பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. விவாகரத்து இன்னைக்கு அப்படி அப்ளை பண்றாங்க. கடந்த வாரத்தில் கூட ஒரு 2 குடும்பங்களை குறித்து, அண்ணன் தம்பி, அவங்க குடும்பத்தை குறித்து கேள்விப்படும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அப்ப அவங்க தொடங்கின நோக்கம் என்ன? நான் ஒருவேளை அப்படித்தான் யோசிச்சேன், 2 பேரும் சரியா தேவனுடைய சித்தத்துல கல்யாணம் பண்ணாங்களா? அதுதான் பிரச்சனை. இவர்கள் திருமணம் பண்ணும்பொழுது என்ன நோக்கத்தோடு திருமணம் பண்ணாங்க? இன்னைக்கு ஒரு கூட்டம், நாம் அதிர்ச்சி தர செய்தி அதுதான். ஒரு நியூஸில் படிக்கும்போது, ஒரு இதில் படிக்கும்பொழுது, ஒரு மொபைலில் படிக்கும்போது அதில் போட்டிருந்துச்சு. என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த டைவர்ஸுங்கிற ஆயுதத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வசதியாக இருக்காங்கன்னா அவருடைய சொத்தை குறி வச்சு இந்த விவாகரத்தெல்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறாங்க. திருமணம் பண்ணுற மாதிரி திருமணம் பண்ணுறாங்க, கொஞ்ச நாட்களில் உன என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சண்டை பண்ணி ஏதோ பண்ணி அவனை போய் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண வைக்கிறது, அந்த அம்மாவை போய் விவாகரத்துக்கு. அப்போ எனக்கு ஜீவனாம்சம் கொடு. ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேருமே கேட்குறாங்க, எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துரு, எனக்கு ஒரு நகையை கொடுத்துரு, எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துரு. இப்போ என்கிட்ட பணம் வந்துருச்சு, இப்போ எனக்கு விருப்பமான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கணும். இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி. சகோதர சகோதரி, வேதவசனம் அழகா சொல்லுது, தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கடவுள், பிரிக்க கூடாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது தேவன் இணைச்சு வச்சதா இல்லை நானா இணைச்சுக்கிட்டதா? எங்கே போய் இணைச்சேன், எப்படி இணைச்சேன், எதை பார்த்து இணைச்சேன், என்ன வேணா அதுக்கு பேசிக்கலாம். அவருடைய குணம் எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த அம்மாவுடைய தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த அம்மா அப்படி இருந்தாங்க பிடிச்சிக்கிச்சு, அந்த அம்மா தேவையில்லை. வேதனையான விஷயம் அதுதான். தேவ சத்தியத்தை அறிந்தவர்கள் இப்படி போய் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவ டைரக்ஷன் என்ன, ஆண்டவருடைய வழி நடத்தல் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். அவர் வந்து 33 வருஷம் இந்த பூமியில வாழும் பொழுது சுயமா எங்கேயாவது சுய வழி அவர் தேர்ந்தெடுத்தாரா? சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், இந்த இடத்துல ஆண்டவர் சுயமா தேர்ந்தெடுத்தாரே.
லாசரு ரொம்ப நெருக்கமானவன் பாஸ்டர், கேள்விப்பட்டோன்னு வீட்டுக்கு போயிட்டார், செத்த அடுத்த நாளே சுகமாக்கிட்டார். இருக்கா? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அம்மாவும் பிள்ளைகளும் வந்து வெளியே நிற்கிறாங்க, சகோதரர் வந்து நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மாம்ச பாசம் இருக்குல்ல பாஸ்டர், உடனே வெளியே போய் பேசிட்டார். இருக்கா? இல்ல. கூட இருக்கிற பேதுரு கோவம் வந்துருச்சு. ஆண்டவரே நீங்க 3 சொல்லுங்க, மேல இருந்து தேவதூதர்கள் அக்கினியை போட்டு உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணட்டும். கோவம் வந்துச்சா? பேதுரு மேல கோவம் வந்துச்சு. நல்லா கவனிங்க, தேவன் அனுப்பின வழியும் தேவன் நடத்துகிற வழியிலும் இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்கா நின்னார். அல்லேலூயா. அதுதான் 33 வருஷத்துல இந்த உலகத்தில் அவர் ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சக்சஸ் உண்டான ஒரு காரணம். இன்னைக்கு டைரக்ஷனை நம்ம என்ன பண்றோம்? நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எதன் மூலமாக? பட்சபாதத்தின் மூலமாக. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு பட்சபாதம் பார்த்து வழியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு உண்டான வார்த்தை. குற்றவாளியா இருப்போம். அல்லேலூயா. குற்றவாளியா இருப்போம். தவறு பண்ணிட்டோமே, இந்த காரியத்தில் தவறு பண்ணிட்டோமே, இந்த தொழிலை தொட்டு தவறு பண்ணிட்டோமே, இந்த திருமண வாழ்க்கையில தவறு பண்ணிட்டோமே, இந்த விஷயத்துல தவறு பண்ணிட்டோமே. குற்றவாளி, கில்ட்டி கான்சியஸ், எப்பொழுதும் குற்ற உணர்ச்சி இருக்கும். வேதவசனம் அதான் சொல்லுது. எத்தனாவது வசனம்? 10வது வசனத்துல, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். காணிக்கை செலுத்துறேன், என் குற்றம் தீரல. ஜெபம் பண்றேன், என் குற்றம் தீரல, குற்ற உணர்ச்சி போகல பாஸ்டர். உபவாசம் இருக்கிறேன், குற்ற உணர்ச்சி போகல. இன்னைக்கு 20 வருஷம் 25 வருஷம் சுவிசேஷம் ஊழியம் பண்றேன், இல்ல அங்க ஊழியம் பண்றேன், இங்க ஊழியம் பண்றேன், குற்ற உணர்ச்சி போகல. ஏன்? ஒரு விஷயத்துல நீங்க தேவனுடைய டைரக்ஷன், தேவனுடைய வழியை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். பட்சபாதம் பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க. இது அழகு, இது அழகு இல்லை, இது சரி, இது சரியில்லை. கர்த்தருடைய வழி என்ன? அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், எல்லா விஷயமும் சரி, வாகனமாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற டைரக்ஷன் என்ன? தேவன் வைத்திருக்கிற வழி என்ன? சகோதர சகோதரியே, 3வது ஒரு விஷயம், 12வது வசனம் 13ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. தெளிவா பேசுறாரு. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? பேசுறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் சரி, இன்றைக்கும் சரி, ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நித்திய ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம், நமக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? சொல்லுங்க. நித்திய ரட்சிப்புக்குள்ள வந்ததுனால நமக்கு கண்ண கிடையாது, நியாய தீர்ப்பு கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நீ என்ன வேணா தப்பு பண்ணு, நீ என்ன வேணா பாவம் பண்ணு, பரலோகத்துல போய் உன்னை நிறுத்திட்டாங்கன்னா நீ ஏன் பேர சொல்லுங்கிற ஒரு பாஸ்டர் சொல்றாரு. உடனே அவரு சொல்றாரு, உடனே என்ன கூப்பிட்டு கேட்பாங்க, ஆண்டவரே, ஆண்டவர் என்ன கூப்பிட்டு கேட்பாரு, என்ன அவன் ஒம்பேர சொல்றான் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் பவுலை சொல்லுவேன், பவுல் தான் சொன்னான் நித்திய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி. நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு, ஒன்ஸ் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு பரலோகம் தான். பவுல் சொல்லியிருக்கான், நான் பவுலை கை காட்டுவேன் அப்படிங்கிறார். பவுலை கை காட்டினா பவுல் சொல்லுவார், நான் இயேசு தான் சொன்னார் நித்திய ரட்சிப்பு, நான் இயேசுவை கை காட்டுவேன். இப்போ எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவோம், இயேசு முதற்கொண்டு. இப்போ என்ன ஆயிரும்? பரலோகம், அதாவது நரகம் என்ன பண்ணிடும்? பரலோகமாக மாறிடும். எங்கிருந்து தான் இவ்வளோ ஞானம் வருதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. எந்த உலகத்தில் ஆண்டவர் நிற்க வச்சு நீ யார் சொன்ன, உன் குடும்பம் யார் சொன்னா, பவுல் யார், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறாரு. ஒரு ராஜா போய் உட்கார வச்சு, நான் பாஸ்டர், இந்த பாஸ்டர் சொன்னாரு நான் பின்பற்றினேன், உன்னை அந்த பாஸ்டர் வர சொல்லு, நீ எந்த பவுலை சொல்லு, நீ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறாரு. நல்லா கவனிங்க, பிசாசானவன் எப்படி அவங்க புத்தியை மழுங்க செஞ்சிருக்கிறான் பாருங்க. இவ்வளோ வேத வசனங்கள் உண்டு. உதாரணத்திற்கு யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 5:24.
நல்லா கவனிங்க, அவன் ஆக்கினை தீர்ப்பு கூடாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அதே போல ரோமர், இந்த வசனம்லாம் அவங்க கோட் பண்றாங்க. ரோமர் 8:1 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. இந்த வசனம் அவங்க கண்ணில் எங்க படலின்னு தெரியல. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா ஆவியின்படி நடக்காமல் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அப்ப ஜட்ஜ்மெண்ட் உண்டு தானே, நியாய தீர்ப்பு உண்டு தானே. வேதவசனம் தெளிவா கொண்டு வருது. சகோதர சகோதரி நல்லா கவனிங்க, நம்மேல் சுமத்தப்பட்ட பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நம்மேல் சுமத்தப்பட்ட ஆக்கினை தீர்ப்பை முழுவதுமாக நீக்கி எடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு அப்புறம் விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்று வாழும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நியாயம் தீர்க்கிறார். நாம் செய்கிற செயல்களுக்கு அதாவது ரிவார்டும் உண்டு, பரிசும் உண்டு, அதே சமயத்தில் அதுக்கு தண்டனையும் உண்டு. இந்த வசனம் தானே சொல்லுதே, நியாய தீர்ப்பு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும், நியாய தீர்ப்பு உண்டு, தெளிவா சொல்லுது. சகோதர சகோதரி ரொம்ப முக்கியமா பாருங்க, எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கேற்றபடி பேசி. அப்ப நம்முடைய பேச்சை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். பேச்சு ரொம்ப முக்கியம். பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்முடைய பேச்சு கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்தை எப்படி பேசுறோம், என்ன காரணத்துக்காக ஒருத்தர் பேசுறோம், என்ன காரணத்துக்காக ஒருத்தரை வாஞ்சிக்கிறோம், என்ன காரணத்துக்காக ஒருத்தரை தேடி போறோம், பேச்சு ரொம்ப முக்கியம். வேதவசனம் சொல்லுது, மத்தேயு 12:36 எடுத்து வாசிங்க. மத்தேயு 12:36. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுற வார்த்தைகள் பட்சபாதம் பார்த்து பேசுறோம், பட்சபாதம் பார்த்து பேசுறோம். பேச்சை கவனிங்க. உங்க பேச்சு ஜாதி அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறீங்களா? பணத்தின் அடிப்படையில் அவன் பணக்காரன் ஏழை அவன் அப்படித்தான் இருப்பான் பேசுறீங்களா? வாழ்கிற சூழ்நிலையை வைத்து தவறா பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா? வீணான பேச்சுகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போகணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த பெருமை அதுதான். கர்த்தர் உடைத்து போட்டார், உடைத்தார். வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டதற்கு மேலாக வெளி ஜனங்கள், புறஜாதி ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த தேசமும் இன்றைக்கு அவ்வளவு ஆழமா வேதத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 1000 காலமாக 5000 6000 வருடங்கள் வேதத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கிற யூத ஜனங்கள் இன்னும் அந்த வேதத்தை தெளிவா புரிந்து கொள்ள முடியல. ஆனா இன்னைக்கு வேத ஆழத்தை நீங்களும் நானும் மற்ற ஜனங்களும் அவ்வளவு ஆழமா புரிஞ்சு கொள்றோம். அது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை. பேச்சு ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்துல கணவனிடத்துல பேசும்போது, மனைவி இடத்துல பேசும்போது, பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது, மருமகள் இடத்துல பேசும் பொழுது, எல்லா இடத்துலையும் வீணான பேச்சு விதைக்காதீங்க. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்தாதீங்க, இவங்க பணக்காரங்க, உங்க ஏழை, பணக்காரங்கிட்ட இப்படி பழகு, ஏழை கிட்ட பழகாத. சில நேரத்தில் சொல்றது உண்டு, அவன் நல்ல வசதியான ஆளுப்பா, பையன் இன்னொரு பையன்கிட்ட பழகும்போது சொல்ல, அவனோட பழகு, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ அவன்கிட்ட பழகுனீன்னா அவன் உனக்கு தப்பான காரியத்தை கற்றுக் கொடுத்துருவான். ஏன் பணக்காரன் கற்றுக் கொடுக்க மாட்டானா? பணம் இருக்கிறவன் கற்றுக் கொடுக்க மாட்டானா? நம்ம கூட்டத்தோட பழகு, நமக்கு செட் ஆகுறவங்களோட பழகு. வேண்டாம், அந்த மாதிரியான வார்த்தைகள் வேண்டாம். தப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க பழகாத. உண்மை எங்க இருக்கு, நல்ல முறையில் யார் இருக்கா அங்க பழகு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பேச்சு ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன சொல்றாரு? அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். சகோதர சகோதரியே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கேரக்டர், குணாதிசயம், அவனுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம்.
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று வாயில சொல்லுவது இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லி என் வாழ்க்கையில என் செயல்பாடுகள் மூலியமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தணும். மதர் தெரசா அப்படிதான் வெளிப்படுத்தினாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படிதான் வெளிப்படுத்தினாங்க. வெள்ளூர்ல பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் நிறுவனாங்க. அந்த அம்மா எவ்வளோ அன்பை வெளிப்படுத்துனாங்க. மிஷனரிமார்கள்லாம் பாருங்க, ஊருக்கு ஒரு ஸ்கூல் கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கடந்த நாட்கள் அதை பற்றி தான் நாங்கள் யோசித்தோம். ஒரு ஊரில் ஒரு ஊழியம் நடக்குது, ஒரு மிஷனரிமார் வரான், தேவ வசனத்தை விதைக்கிறானா, அங்கே ஒரு ஸ்கூலு இல்லை அங்கே ஒரு பள்ளிக்கூடம், அங்கே ஏதாவது ஒன்று கட்டி வச்சுட்டு போவாங்க. இதுக்கு எல்லா ஜனங்களும் பயன்பெறணும். சபையவே முக்கியமாக கட்டுறது இல்லை. எனக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு. மிஷனரிமாருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், ஒரு சபை வளர்ச்சி அடையும் பொழுது, சபையை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை சபைக்குள்ளேயும் போற்றக்கூடாது. அல்லேலூயா. நிறைய ஹோம்ஸு, நிறைய அநாத பிள்ளைகள் ஹோமு, முதியோர்கள் இல்லம், ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜ் முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் அப்படி ஒரு வழியில் கொண்டு போகிறாரு அப்படின்னா கட்டிட்டு போயிடணும். எல்லா ஊருக்கு போகும் பொழுது வேத வசனத்தை கொண்டுதான ஒரு வார்த்தை உண்டு. அங்கே நல்லா நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள், யாரெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்கும். அவங்க போய் பார்க்குற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. ஏன்? வெளியரங்கமாக எதிர்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வேத வசனம் அவனோடு இடைப்படுது. செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம், நம்முடைய குணங்கள் ரொம்ப முக்கியம். என் சகோதர சகோதரியை யாக்கோபு அதை தான் திரும்ப திரும்ப அடையாளப்படுத்துறாரு. இவர்கள் வெளி தேசத்தில் இருக்கும் பொழுது எல்லோரையும் இப்படி பிரித்து பிரித்து பார்க்குறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த வசதிங்கிற வாய்ப்பு, பணம் அப்படிங்கிற ஒரு காரியம், தயவு செய்து நமக்குள்ள அந்த பெருமை வந்துடக்கூடாது. பணம் வரும் பொழுது அடக்கம் இருக்கணும். எங்க பாஸ்டர் எங்களுக்குள்ள பணம் வருது நாங்களே எல்லாம் இல்லை. பணம் அப்படின்னு சொன்னால் 50,000 50 லட்சம் 5 கோடி எல்லாம் பேசல. 50 ரூபா போதும் நமக்குள்ள பெருமையை கொண்டு வர. ஹல்லேலூயா. 50 ரூபா போதும் பெருமையாக பேசுறதுக்கு, பெருமையாக மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு. 50 ரூபா போதும். 5,000 ரூபா இருந்தால் போதும், 500 ரூபா இருந்தால் போதும், மற்றவங்களை அழகாக காயப்படுத்திடுறோம். ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் இருக்கணும். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத, சொல்லுங்க அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு என்ன பண்ணும்? கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற நம்ம, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம், நீ இன்னொருவனுக்கு என்ன பண்ணு? இரக்கம் பாராட்டு. இரக்கம் பாராட்டு. அதனால உதவி செய்யுங்கன்னா பணத்தை தூக்கி கொடுங்க, சொத்தை எழுதி கொடுங்க அப்படிலாம் இல்லை. நல்லா கவனிங்க, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம பெருசா நம்ம நினைக்கிற காரியம் அதுதான். இந்த பிரசங்கெல்லாம் வரும்போது காதை சில நேரத்தில் நம்ம அடைச்சிக்கிறோம். இதெல்லாம் பாஸ்ட் சொல்றது என்ன, அதை கொடுக்க சொல்றாரு, இதை கொடுக்க சொல்ல, அங்கே போய் உதவி பண்ண சொல்றாரு, இங்கே போய், இதெல்லாம் நம்மளால முடியுமா? அப்படி இல்லை. 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ரூபாய் 3 ரூபாய் இன்னொருத்தர் கொடுக்க முடியும். நான் அந்த பெருசாக நீங்கள் போய் கோடிக்கணக்கில் செய்ய வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் வெளியே போகும்போது ஒரு 10 ரூபாய் ஒரு ஆள் போதும், இரக்கம் பாராட்டி பாருங்க. ஹல்லேலூயா. 10 ரூபாய் போதும். 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, முதல்ல ஒரு ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து பாருங்க. ஒரு இடத்துல முடியாதவங்களை பார்த்து ஒரு 10 ரூபாய். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இல்லை அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்றீங்க, கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்ததான பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்குது அதை கவனிங்க. இவங்க பாருங்க, யாக்கோபு யாருக்கு பேசுறாருன்னு சொன்னா, யூத ஜனங்கள் யூத தேசத்தை விட்டு வெளி தேசங்கள்ல போய் ஸ்கேட்டரா ஏதாவது பறந்து விரிஞ்சு கிடக்குறாங்க, அங்க உபத்திரவம் வருது, அவங்களுக்கு எழுதுற கடிதம். கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோங்க. யூத ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துல இல்ல, வெளி தேசத்துல போய் இருக்கிறாங்க, அங்க அவங்களை உபத்திரவப்படுத்துறாங்க. அங்கு உபத்திரவப்படுற ஜனங்கள் நல்லா விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும்னு எழுதுற கடிதம். இந்த கடிதத்துல என்ன எழுதுறாருன்னு சொன்னா, பட்சபாதம் பார்க்காதீங்கிறாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா இவங்களுடைய சந்ததி பழக்க வழக்கம் அப்படி. அல்லேலூயா.
மற்றவர்களை பட்சபாதம் பார்க்குற ஒரு குணம் இவங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு இடத்துல நீ இந்த கம்யூனிட்டி, நீ இந்த ஜாதி, நீ இந்த பணக்காரன், நீ இந்த கூட்டம், நீ அப்படி, நீ இப்படி அப்படின்னு விதைச்சு இன்னைக்கு பட்சபாதம் பார்க்குற. அவன் உபத்திரவத்தில் இருக்கலாம், அவன் பாடு இருக்கலாம், அதுல கூட ஒரு பட்சபாதம். பசின்னு கிடந்தா கூட நான் அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டேன். சாகர நிலைமையில இருந்தாலும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். உண்டு, இன்னைக்கும் அப்படி ஒரு ஜனங்கள்லாம் உண்டு. இல்லை என் சகோதர ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஆண்டவர் சொல்ற பாவம், குற்றவாளி. நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த விஷயங்களிலெல்லாம் நம்ம மைல்டாக தான் என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம். இயேசுவே சொல்றாரு, மத்தேயு 5:7 சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள், இரக்கம் பெறுவார்கள். ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் எதை நம்புகிறோமோ அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதை தான் யாக்கோபு சொல்றாரு. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, இயேசுவுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். தேவ வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா, தேவ வசனம் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். தேவ சத்தியத்தை விசுவாசிக்கிறீர்களா, தேவ சத்தியம் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும். பணத்தை நம்புறீங்களா, பணம் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும். ஜாதியை நம்புறீங்களா, ஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும். உறவினர்களை நம்புறீங்களா, உறவினர்கள் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பாங்க. நான் எதை நம்புறேன், நான் எதை விசுவாசிக்கிறேன்? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா அந்த நாள்ல?